வணக்கம் நண்பா. மஹேந்திரா கம்பெனி தார் காரை டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. அதுவும் AX AWD அதுக்கப்புறம் LX வேரியன்ட்ஸ் வித் கன்வெர்டபிள் அந்த மாதிரி மாடல்ஸ் டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டாப் அண்ட் வேரியண்டா நம்ம மார்க்கெட்ல சேல் ஆகிட்டு இருந்த கார்கள் தான். ஸோ எதனால மஹேந்திரா கம்பெனி தார் கார்களை டிஸ்கன்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர்ல புது அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒருவேளை மறுபடியும் இந்த மாடல்களை கொண்டு வராங்களா இல்லை லிமிடெட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மொத்தமா 19 வேரியன்ட் இருந்துச்சு மஹேந்திரா தார்ல மட்டும். இப்போ மார்க்கெட்ல மஹேந்திரா கம்பெனி தார் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 டோர் கான்செப்ட் மாடல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஆனா இருந்தாலுமே பட்ஜெட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தார் கார் தான் இருக்கிறதுலே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்குது அப்படிங்கறதுனால நிறைய பேர் இந்த கார்களை தான் அதிகமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்குது. மேபி இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். மஹேந்திரா கம்பெனி வந்து தார் ராக்ஸ் காரோட சேல்ஸ் வந்து புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை வந்து சேல் பண்ணுங்கிறதுக்காக இந்த காரை கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கன்யூ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா ப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா கம்பெனில இந்த ப்ரொடக்ஷன் தான் இருக்கிறதுலே பெரிய தலைவலியா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு லைன் அசம்பிளி வந்து கொடுத்தாகணும். அந்த இடத்துல ரொம்ப லிமிட்டடா தான் போயிட்டு இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்திருந்தீங்கன்னா XUV 700 கார் வரும்போது அந்த காருக்கான வெயிட்டிங் பீரியட் 2 வருஷம் வரைக்கும் போட்டிருந்தாங்க. ஸ்கார்பியோ எண்ணுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, மஹேந்திரா கம்பெனிக்கு இருக்கிற டிமாண்டுக்கும் மஹேந்திரா கம்பெனியோட ப்ரொடக்ஷனுக்கும் எங்கேயுமே மீட் ஆகல அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நிறையவே தெரியுது. இப்ப நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கடந்த 2 வருஷத்துல. பட் இருந்தாலும் மஹேந்திரா தார் கார்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாம ஃபாரின் மார்க்கெட்லயும் நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பா ஸ்கார்பியோ கார்களுக்கு, போலிரோ கார்களுக்கு எல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது ஃபாரின் மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் மஹேந்திரா கம்பெனியால அந்த டிமாண்டை வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து மீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்காக கூட பாத்தீங்கன்னா சில வேரியன்ட்ஸை வந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.